இதுதான் சுமார் 4300 ரூபாய் செலவழித்து திமுக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கிய விலையில்லா மிதிவண்டியின் லட்சணம். கோவை சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் விலையே கொடுக்காமல் செய்தது போல செய்யப்பட்டுள்ளது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. விலையில்லா மிதிவண்டி திட்டம் தமிழகத்தில் 2001-2002 கல்வியாண்டில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்டது. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அதிமுக அரசு கொடுத்த அந்த மிதிவண்டியில் சென்று கல்வி கற்று உயர்ந்த இடத்திற்கு சென்றவர்கள் இன்னும் அம்மாவின் திட்டத்தை நன்றியுடன் நினைவு கூர்ந்து வருகின்றனர். புரட்சித் தலைவியின் ஆட்சிக்கு பின் புரட்சித் தமிழர் ஆட்சியிலும் விலையில்லா மிதிவண்டிகள் தரமான முறையில் வழங்கப்பட்டது. திமுக அரசு எப்போது ஆட்சிக்கு வந்ததோ அந்த ஆண்டு முதலே மிதிவண்டிகளின் தரம் குறைந்துவிட்டது. பெடல் இல்லாமல், பெல் இல்லாமல், ஒரு பிரேக் கூட இல்லாமல், ஸ்டாண்டு இல்லாமல், இதோ இந்த காட்சியில் பார்த்ததை போல அனைத்தும் இருந்தும் ஓட்ட முடியாமல் இருக்கும் மிதிவண்டிகளே பெரும்பாலும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக கூறுகிறார்கள் மக்கள். மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும் செயலை மட்டுமே 4 ஆண்டுகளாக செய்து வருகிறது திமுக என்ற கண்டனங்களும் எழாமல் இல்லை. இந்த திட்டத்திற்காக இதற்காக ஒதுக்கிய மக்கள் வரி பணம் பல ஆயிரம் கோடி எந்த உடன்பிறப்பின் பாக்கெட்டுக்கு சென்றது என கேள்வி எழுப்பியிருக்கும் பெற்றோர் மாணவர்களுக்கு உதவாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமலாவது இருக்கலாம் அல்லவா என ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார்கள். இந்த மிதிவண்டியை இழுத்துக்கொண்டு அந்த மாணவி எப்படி வீடு போய் சேர முடியும்? இதுதான் திராவிட மாடல் என்ற பெயரில் திமுக அரசு பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பரிசா ஸ்டாலின் அவர்களே? கடந்த 4.5 ஆண்டுகளாக மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு தற்போது தேர்தல் நெருங்குவதால் அவசரமாக மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குவது, லேப்டாப் வழங்குவது என தேர்தல் நாடகத்தை ஆரம்பித்து இருக்கிறது. மாணவர்களின் நலன் கருதாமல் அவர்களை ஓட்டுக்களாக மட்டுமே பார்த்து திமுக செய்யும் திட்டங்கள் அனைத்தும் திமுகவின் விளம்பரம் போலவே பயனற்று இருப்பதாக சாடுகிறார்கள் மக்கள். பள்ளி கட்டிடங்கள் தரமாக இல்லை, பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லை, பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிகளில் தலைவிரித்தாடும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை, சாதிய வன்முறைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் இல்லை. ஆனால் நடிகர் நடிகைகளை அழைத்து ஸ்டாலின் நடத்தும் விழா மட்டும் பிரம்மாண்டமாக உள்ளது. எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலம் எதிர்வரும் தேர்தல் முடிவுகளிலேயே உள்ளது. சிந்தியுங்கள் மக்களே.